தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் என்ஐஓடியிலிருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 19,900 63,000 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 29,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 14 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி. இதோட ஷார்ட் ஃபார்மேட் தான் பார்த்தீங்கன்னா என்ஐஓடி. ஸோ இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம். ஓகேங்களா? ஸோ அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து நமக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். லாஸ்ட் டேட் செப்டம்பர் 14 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ். ஸோ இந்த பேஜில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு, அதாவது இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா சைன்இன் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா சைன்அப் கொடுத்து நீங்கள் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி இமெயில் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் இது தான். ஓகேங்களா? ஸோ என்ஐஓடிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் லொக்கேட் ஆகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்டிங்ஸ் ரெகுலர் போஸ்டிங்ஸ் தான். அதாவது பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் கிரேட் ஏ கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. சேலரி இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 19,900 63,000 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 28,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன டிசிப்ளினில் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த டிசிப்ளினில் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 வயது வரைக்கும் இருக்குவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் எலிஜிபிள் தான். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 30 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓபிசினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 28 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது யூஆர் கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். அவங்க 35 வயது வரைக்கும் இருக்கவங்களும். நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 13 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 38 வயது வரைக்கும் இருக்கவங்களும். எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். அவங்க 40 வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? டீட்டெயில்டாக நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதோட ஐடிஐ கோர்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதோட பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனில் இருக்க இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். இங்கே டிசரபிளாக சொல்லி ஒரு குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இது இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு விரும்பத்தக்க தகுதியாக தான் எடுத்துப்பாங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இல்லை. ஓகேங்களா? அதாவது 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுக்கறதுல கிடைக்கும். இங்கே வந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துருங்க.
இங்கே ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட ஒர்க்காக இருக்கும். ஓகேங்களா? சேலரி லெவல் இங்கே கொடுத்துருக்காங்க. 63,200 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். அதாவது நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறப்ப உங்களுக்கு 63,200 ருபீஸ் வந்து பேசிக் பே இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. முக்கியமாக இந்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் சி லெவலில் இருக்க போஸ்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஸ்க்ரீனிங் ஆஃப் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ரெக்ரூட்மெண்ட் பேஸ் பண்ணி, அதேமாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணி, அதே மாதிரி நீங்கள் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அதோட சர்டிஃபிகேட்ஸு, மார்க் லிஸ்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, சிக்னேச்சர் இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. டிசரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் செக் பண்ணி ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அந்த ஸ்க்ரீனிங் பண்ண அப்ளிகண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் வந்து டெஸ்ட்டுக்கு எப்படி ஸ்க்ரீனிங் பண்ணுவோம் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஸ்கில் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு குவாலிஃபையிங் நேச்சரில் தான் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் குவாலிஃபை பண்ணாலே போதுமானது. ட்ரேட் டெஸ்ட்லேயும் ரிட்டன் டெஸ்ட்லேயும் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கும். அந்த மார்க் வந்து ஹையஸ்ட் மார்க்கில் இருக்கவங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் கிடைக்கும். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா NIOTயில் தான் உங்களுக்கு சென்னையில் தான் நடக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அட்ரஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அவங்க கொடுத்துருக்க இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இருக்குது. அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் அது அவங்க சொல்லியிருக்க மாதிரி அப்லோட் பண்ணணும். அதோட 10th மார்க் ஷீட்டு, ITE சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட்டு, ITE சர்டிஃபிகேட்டு, கன்சாலிடேட்டட் மார்க் லிஸ்ட்டு இதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதோட நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கீங்க, PWD கேட்டகரியாக இருக்கீங்க, எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் தரணும். ஆல்ரெடி ப்ரெசென்ட்டில் நீங்கள் எம்ப்ளாயராக இருக்கீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தரணும். அதேமாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே எந்த ஒரு ஃபீல்டுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அதேமாதிரி ஆன்லைனில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் ட்ரேட் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு போகிறப்ப அதை சப்மிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாரி அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர், தேவையான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணலனாலும் உங்கள் அப்ளிகேஷனை இன்வாலிடுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன். அதாவது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிங்களோ அது எல்லாத்தோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே உமன் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறதை என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜெண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உமன் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறதை என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு இதெல்லாமே எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி NIOT கேம்பஸ், வேளச்சேரி, தாம்பரம் மெயின் ரோடு, பள்ளிக்கரணை, சென்னை 60010 தமிழ்நாடுங்கிற இந்த அட்ரஸில் தான் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, குவைரிஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுவும் மெயில் பண்ணுறப்ப ஸ்க்ரீன்ஷாட்டோட மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண செப்டம்பர் 14 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.